தங்கச்சிரக சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். லிங்க்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சரை வந்து அவங்க எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி டேப்பை யூஸ் பண்ணி நம்மளோட கெரியரை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த ஸ்டோரி டேப்ஸில் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த ஸ்டோரி டேப்ஸ் தேவையான ஐடியாஸ், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தங்கச்சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், இன்டர்வியூ ஹேக், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கரியர் டெவலப்மெண்ட், லிங்க்டின் சீரிஸ் ஃபார் கெரியர் க்ரோத், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ பர்சனல் க்ரோத், கெரியர் க்ரோத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் தமிழ் யூடியூப் சேனல்லையே லிங்க்டின்ல நிறைய சீரீஸான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஒரு ப்ரொஃபைல் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், லிங்க்டின்ல ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதலாம், எதுக்காக ஆர்டிக்கல் எழுதணும், எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணணும், ரெக்கமெண்டேஷன்ஸில் மூலமாக நம்மளோட கெரியரை எப்படி நம்ம வந்து க்ரோத் அடைய வைக்கணும், இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம வந்து லிங்க்டின் சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். சரிங்க, லிங்க்டின் ஸ்டோரி டேப்பை பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல ஸ்டோரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். குறைவான நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு குட்டி கதை சொல்வீங்க. அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாக இருக்கலாம், ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியான அந்த எலிமெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி டேப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பர் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் க்ளோஸ் பீப்புள், இவங்க தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இன் சத்யம் சினிமாஸ் நவ் அப்படின்ட்டு அந்த சத்யம் சினிமாஸில் அந்த சேர்லையோ டிக்கெட்டையோ ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக போடுவீங்க. ஸோ அது வந்து ஸ்டோரி டேப்பில் இருக்கும். இதே மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்டோரி டேப்பை நம்ம வந்து ஒரு சின்ன கதையை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா ரிட்டென்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே பார்க்குறவங்க வந்து அதில் என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டோரி டேப்போட முக்கியமான அப்ஜெக்டிவ். சரிங்க, இப்போது நார்மல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்டோரி டேப் யூஸ் பண்ணுறதுக்கும் லிங்க்டின்ல ஸ்டோரி டேப் யூஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஒரு ஜாலி டெப்பு, ஈஸி கோயிங்கு, அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மெனக்கடல் தேவையில்லை. பட் லிங்க்டின் அப்படி இல்லைங்க. லிங்க்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் ஜாபில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்டின் சோஷியல் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் லிங்க்டின் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மீடியா இந்த பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரியான கண்டென்ட்டை நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு கெரியர் எக்ஸ்போஷர், ஒரு கெரியர் க்ரோத்து கிடைக்கும். அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த லிங்க்டின் ஸ்டோரி டேபோட செட்டிங்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய அதே டைப் தான் இருக்கும். பட் இந்த கண்டென்ட் மட்டும் மாறும். ஸோ லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் ப்ரொஃபஷனல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டோரியை மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டோரி டேப்பில் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கெரியர் க்ரோத்தும் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்டோரிஸ், ஐடியாஸ்லாம் நம்ம வந்து இந்த லிங்க்டின் ஸ்டோரி டேப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக ஒரு புது ஜாப் ரோலை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா மை நியூ ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்டோரி டேப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க. அதாவது லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் எப்படி எழுதணும், எதுக்காக லிங்க்டின் ஆர்டிக்கல் எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக ப்ரீஃப் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின் ஒரு நியூவாக ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க அப்படின்னா மை நியூ ஆர்டிக்கல் ஆன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோரி டேப்பை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து மை நியூ சர்டிஃபிகேட்ஸ், நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டோரி டேப்பில் போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து ப்ரொமோட் ஆகிட்டேன், என்னோட நியூ டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ஸ்டோரி டேப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்காங்க கம்பெனியில், மை பேட் ஆன் த பேக் அவார்ட் ஃபார் சோன்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அந்த ஸ்டோரி டேப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்க, நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ணல. நான் ஆர்டிக்கல் எழுதலை, இல்லை நான் வந்து எந்த அவார்டும் வாங்கலை, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலை.
ப்ரொமோஷன் கிடைக்கல, புது ஜாப் ரோல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் என்ன மாதிரி ஐடியா கண்டென்ட்ஸ் நீங்கள் போடலாம் அப்படின்னா, உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஏதாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற சில ஆக்டிவிட்டி சோஷியல் காஸ்ட்டில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்பெயின் நடத்திருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரீ புக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், பிளட் டொனேஷன் கேம்பெயின் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டோரி டைப்பில் நான் இந்த ஆர்கனைசேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் இந்த சோஷியல் காஸ்ட் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி டைப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் சரி, உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவார்டு வாங்கியிருந்தாலோ, இந்த மாதிரி சிஎஸ் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் அதை கூட நீங்கள் வந்து ஸ்டோரி டைப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமல் நான் ஸ்டோரி டைப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணணும், இதன் மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அது எனக்கு தெரியுதுங்க. அதாவது லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைலி காம்படிட்டிவ் ப்ரொஃபஷ்னல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கணும். ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் எழுதணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லிங்க்டின்ல ஹைரிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய லீடர்ஷிப்ஸ்லாம் அந்த லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கொலீக்ஸ் இருப்பாங்க, உங்களுடைய எக்ஸ் கொலீக்ஸ் இருப்பாங்க, உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்ட்ரீமே படித்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த உங்களுடைய அந்த ஃபுல் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த லிங்க்டின் சோஷியல் மீடியாவில் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, உங்களோட ஸ்டோரி டேபை பார்க்குற மூலமாக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக க்ரோ ஆகிருக்கிறீங்க, உங்களோட கெரியர் க்ரோத் எந்த அளவுக்கு வந்து இருக்குது, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த ஆர்கனைசேஷன் எந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த எக்ஸ்போஷர் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ஹைரிங் மேனேஜர்ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ஸ் வந்து இந்த ஸ்டோரி டேபை பார்க்குறது மூலமாக ரெஸ்யூமில் இல்லை லிங்க்டின்ல நீங்கள் டெக்ஸ்டுவலாக நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் எழுதுறதை விட இந்த ஸ்டோரி டேப் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணும், ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக வந்து காமிச்சிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ சம் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறீங்க, அதனால தான் ஒரு நல்ல ஆர்டிக்கலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க, அந்த ஃபோரமில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது மூலமாக என்ன ஆகுனா, உங்களோட அந்த கம்யூனிட்டிக்கு, அதாவது ஹைரிங் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி, உங்கள் கெரியரை பற்றி, உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கும். இதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிங்க்டின் ஸ்டோரி டேப்பை இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பெனிஃபிட் உங்கள் கெரியர் லைஃப்பில் நடக்குங்க. சரிங்க, ஸோ இன்றைக்கி ஸ்டோரிஸ் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஸ்டோரிஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லிங்க்டின்ல நம்ம ஸ்டோரிஸ் எப்படி ப்ரொஃபஷனலாக நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஐடியாஸ் நம்ம வந்து இந்த லிங்க்டின் ஸ்டோரி டேப்பில் நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி டேப் நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்டை கொடுக்க போகுது நம்ம கெரியரில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம தங்கச்சியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.